நன்றி. ஆண்டு மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான உழைப்பை வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன? மொத்தம் 23 தீர்மானம் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதன்படியாக நாம் முன்பே சொல்லியிருந்த போது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்த தீர்மானம், தந்தை பெரியார் பெரியார் ஆகியோரின் கொள்கை கோட்பாடுகளையும் திமுக உயிர் மூச்சாக செயல்படுகிறது. அதன்படியாக மாநாடு மதுரையில் பொன்விழா எழுச்சி மாநாடு நடத்தியதற்கு வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை சரியாக கையாளாத திமுக அரசுக்கு எதிர்ப்பாக ஒரு கண்டன தீர்மானம் 3வது தீர்மானமாக போட்டப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 4வது தீர்மானமாக சட்டப்பேரவை நடவடிக்கையை நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வேண்டும் என்று அதை ஒளிபரப்பாமல் திட்டமிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேச்சை இருட்டடிப்பு செய்வதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே போல துணைத் தலைவர் இருக்கையை சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவை தலைவருக்கு கண்டனம் தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு தீர்மானத்தை பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற மக்களவையில் 10வது தீர்மானமாக போட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி பாதுகாப்பு குறைபாடு நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் மத்திய அரசுக்கு அதை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக 11வது தீர்மானமாக ஈழத்தமிழர்கள் நலன் காக்க ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டி மத்திய அரசை வலியுறுத்துவதாக சொல்லியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையில் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையாக பெய்து நெற்பயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திய நிலையில் உரிய நிவாரணத்தை வழங்காமல் விவசாயிகளை திமுக அரசு வந்திருப்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல சமூக நீதியை திமுக பேசினாலும் பட்டியலின மக்களுக்கு நலனை அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் உறுதியாக கிடைக்கவில்லை. ஆகையால் ஏனென்றால் நாம் பார்க்க வேண்டும், இன்றுதான் 1 வருடம் ஆகிறது இந்த வேங்கை வயல் சம்பவம் நிகழ்ந்து. அந்த நிலையில் அதையும் சுட்டிக்காட்டி இந்த தீர்மானமானது போடப்பட்டு இருக்கிறது. நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்தானது என்று ரத்தாகவில்லை, இதுவரையும் ஏன் செய்யவில்லை என்று சொன்னதை செய்வோம் என்று கூறி மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. மக்கள் நலன் கருதி ஜெயலலிதா அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை முடக்குவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது, சொத்து வரி, வீட்டு வரி, மின்கட்டணம் உயர்வை ஆகியவை உயர்த்தியது, பால் விலை உயர்த்தியது ஆகியவற்றுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவ தடுக்க தவறியதற்கு முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமை அனைவருக்கும் பெற்றிட வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தகுதியுடைய அனைவருக்கும் வாக்காளருக்கு ஏதுவாக குளறுபடி இல்லாமல் வாக்காளர் பட்டியல் அமைந்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துவதாக தீர்மானம் 22 சொல்லியிருக்கிறது. 23வது தீர்மானமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும் வகையில் கட்சியின் நிர்வாகிகள் அவர்களது உடன்பிறப்புகள் களப்பணியாற்ற வேண்டும் என்று சூளுரைக்கப்பட்டு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தற்போது தொடர்ச்சியாக அந்த தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு முன்மொழியப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு இரங்கல் குறிப்பு தீர்மானமும் ஏறத்தாழ ஒரு 355 பேருக்கு கட்சியில் இருந்தவர்கள், கட்சியில் இல்லாதவர்கள், அதே போல நடிகர்கள், மரணித்த நடிகர்கள், கேரளா முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி உட்பட ஏறத்தாழ 335 பேருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு, அதே போல மிக்ஜா புயல், அதே போல தென் மாவட்டங்களில் கனமழையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சுபாஷ், இப்போ இதுல மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் சார்ந்த சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாடாளுமன்ற அத்துமீறல் சார்ந்து அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கா தீர்மானத்தில், அல்லது அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்களா? ஏன்னா மத்திய அரசு, அதாவது பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு பிறகாக அதிமுக எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது சார்ந்த என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள்?
அதாவது அந்த தீர்மானத்தை முழுவதுமாகவே நான் படிக்கிறேன். அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஜனநாயக இதயம் போன்றது நாடாளுமன்றம், துடிப்போடு பாதுகாப்போடு இயங்க வேண்டும், அது பாதுகாப்புக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற தாக்குவதை நாட்டையே தாக்குவதாக நினைத்து 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி தீவிரவாதிகள் இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கினர். உயிர் பலிகள் ஏற்பட்டது, தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதே தினத்தில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை வளாகத்தில் அத்துமீறி சில விஷமிகள் நுழைந்து புகைக்குண்டுகளை சிதறந்து விட்டு செய்த செயல் ஜனநாயகத்தின் மீது தாக்குதலாகும். இச்செயல் 2001இல் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னோட்டமாக இருந்துவிடக் கூடாது. நுண்ணறிவியல் உலகில் அச்சுறுத்தல்கள் எந்த ரூபத்திலும் வரலாம். எனவே இவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு குறைபாடு என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டியது போல நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் ஜனநாயக அமைப்புகள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதும் மிகவும் அவசியமான தேவை. எனவே மத்திய மாநில அரசுகள் ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதுல வலியுறுத்தல் என்பதைத்தான் அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இப்ப 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும், அதற்கான உழைப்பை தொண்டர்கள் கொடுக்க வேண்டும் என்று இறுதி தீர்மானமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுல கூட்டணி சார்ந்த நிலைப்பாடு குறித்து ஏதேனும் விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா சுபாஷ்? மிக முக்கியமான நீங்க சொன்னது போல அந்த தீர்மானமும் முழுமையாக படிக்கிறேன். 23வது தீர்மானமாக அந்த தீர்மானமானது இருக்கிறது. என்ன சொல்கிறது என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் அவர்கள், அதே போல ஜெயலலிதா அவர்கள் மகத்தான பங்களிப்பை கொடுத்து 50 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக ஜெயலலிதா கொண்டு வந்து உருவாக்கினார். அது போல வழியிலேயே பயணிக்கும் பொதுச் செயலாளர் இந்த இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான வெற்றியை அதிமுக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 2 கோடிக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் அல்லும் பகலுமாக கண் துஞ்சாத உணவுகளோடு இந்த தேர்தல் பணியாற்ற வேண்டும். புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகையை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாளை நமதே 40 நமதே என்று முழக்கமிட்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அந்த தீர்மானமானது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் சட்டப்பேரவை தலைவருக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.